ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்குறோம். லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்காக. இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் கைடன்ஸில் எடுக்கிறேன். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களே கமெண்ட்டில். அவரோட நம்பர் 44455. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரீயூனியன் ஆகுமா? இந்த நபர் ஒரு நல்ல பாண்டிங் கொடுப்பாங்களா? இல்லைனா வேறு என்ன கைடன்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காரு ஏஞ்சல்? இந்த பாண்டிங்கை நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு தான் காலம் ஃபுல்லாக வாழ வேண்டியிருக்குமா? இந்த மாதிரி பல கேள்விகள், சந்தேகங்கள் உங்களோட அந்த நபரை பற்றி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கானது. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லவர் ஆரக்கிள் கார்டில் பார்த்துருவோம். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டீங்களா? இது வந்து கலெக்டிவில் தரேன். இந்த கலெக்டிவ் பார்க்குற என் செல்லங்களுக்கு, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறார், பிளெஸிங்ஸ் கொடுக்குறார்? இவங்களோட ரிலேஷன்ஷிப் திரும்ப வந்து ரீயூனியன் ஆகுமா? ரீபவுண்டிங் ரீயூனியன் ஆச்சுனாலும் நபர் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் தருவாரா? நிறைய கார்டுகள் வந்திருக்கிறதே. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். சரி, இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Honor the place in one another where you are one internal soul, for there you will find true bliss. இந்த யூனியன் வந்து ஒரு கரெக்டான ஒரு நல்ல யூனியன் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஆனால் நடுவில் உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் லாக் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கான அந்த ட்ரூ பிளஸ்ஸை வந்து கண்டுபிடிக்க உதவி செய்யும். யூ வில் ஃபைண்ட் ட்ரூ பிளஸ். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கல. நீங்கள் ஏற்கனவே வந்து மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணி இது ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து இந்த லவ் பாண்டிங்லாம் வந்து ஒரு நல்ல யூனியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்குள்ளே இருக்க அந்த இது வந்து மற்றவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் நபரை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. அவங்கள இறக்கி பேசுகிறீங்களா? ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க நல்ல ஒரு குவாலிட்டிஸை கொஞ்சம் பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள். சரியா? இந்த கார்டு வழியாக அதை தான் சொல்ல வர்றார் அவர். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டைம், யூ ஆர் ட்ரைங் டு ஹார்ட், கிவ் இட் டைம். எஸ், நீங்கள் சில விஷயங்கள் இந்த யூனியனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் நீங்கள்
அந்த நபரை வந்து உங்கள் கூட இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே கொஞ்சம் காசிப் பண்ணுற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் கார்டில் அதுதான் சொல்கிறார். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்கள ஹானர் பண்ணுங்கள். எந்த இடத்துல அவங்கள குறையா சொல்கிறாங்களோ, யாராவது குறை சொன்னால் கூட நீங்கள் அவங்கள வந்து ஹானர் பண்ணணும். அவங்கள வந்து விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கான சோல் தான். அதுவே வந்து நீங்கள் அவங்கள விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க, நல்லா அந்த விஷயம் அவருக்கு நீங்கள் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நினைக்கணும், வெளியிலையும் பேசணும். அப்படி பண்ணும்போது அதுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறீங்க, உடனே இது நடக்கணும், உடனே வந்துடணும், உடனே வந்து எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஹீலிங்க்கு டைம் கொடுங்க. ஓகேவா? இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. சில பேர் வந்து சன் காட் இந்த மாதிரியான கடவுள்களை நீங்கள் வந்து ப்ரே பண்ணலாம். ஒரு சிலர் ஹையா ஃபோரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு எகிப்தியன் காட், அவர் அந்த காடை கூட ப்ரே பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது. அவர் சன் காட் தான். சில பேர் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சன் காடை ப்ரே பண்ணுறீங்க. நேச்சரை ரொம்ப லைக் பண்ணுவீங்க. நேச்சரோட கனெக்டிவாக இருங்க. உங்களோட அந்த விஷயங்கள் தானாக அலைன் ஆகட்டும்னு ஃப்ரீயாக விடுங்க. அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். சரியா? டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணும். சில பேர் நீங்கள் இந்த அந்த ஸ்டாரோட இதெல்லாம் வந்து பார்ப்பீங்க, அந்த சிம்பிள்ஸ் பார்ப்பீங்க. அப்புறம் வந்து சிலுவை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள், அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. நேச்சர் அது வந்து அலைன் பண்ணிகிட்ருக்காங்க. நேச்சர் அவங்களோட வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, கிவ் இட் டைம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க செல்லங்களே உங்களை. கண்டிப்பாக இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்துட்ருக்க செல்லங்களுக்கு சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறாக இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு மாறும். சரியா? சடனாக மாறி உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுக்கு பழைய மாதிரி நீங்கள் எப்படி அன்பாக ஒரு உங்ககிட்ட டேக் கேர் பண்ணாங்களோ உங்களை, அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பிரியமாக இருக்க போகிறாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அண்ட் இன்னொரு கார்டில் என்ன வந்திருக்கு, இஃப் யூ குட் டூ எனி திங் வாட் குட் இட் பி? த ஆன்சர் devil in your heart, not in your mind, for the heart is the gateway of the soul. எஸ், இந்த கார்டு வழியாக சொல்கிறாரு. அதான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தியா, நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களோட விஷயங்களுக்கு இப்போ நோ காண்டாக்டில் இருக்கீங்க, நீங்கள் இதுக்காக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அந்த விஷயம் செஞ்சால் எப்படி போய் முடியும்? இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு, ரொம்பலாம் எங்களுக்கு டைம் ஆகலை, இப்போ தான் கொஞ்ச நாள் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை யோசித்து செய்யுங்க. இது செஞ்சால் இது வந்து இதனால் அவங்க ஹர்ட் ஆவாங்களா, இது என்ன மாதிரி பின் விளைவுகளில் போய் முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து நீங்கள் உங்களோட ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் பண்ணுறது வந்து உங்களோட மனசுலேருந்து வரணும், புத்தியிலேருந்து வரக்கூடாது. இந்த இடத்துல மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்கள் உங்களுக்கான இந்த மாதிரி ஒரு நல்ல மெமரிஸை தான் நீங்கள் கொண்டு போவீங்க, நல்ல விஷயங்கள், நல்ல கர்மாவை கொண்டு போவீங்க. த ஹார்ட் இஸ் த கேட்வே டு த சோல். மனம் என்ற ஒன்று தான் வந்து அந்த சோலுக்கான அந்த வழிகளை கொடுக்கும். ஓகேவா? அது சொல்கிற வழியை செஞ்சிங்கன்னா அது ப்ளஸ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக கட் அண்ட் ரைட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருக்கீங்கன்னாலும், ஏன்னா 2 தரப்பினரும் பார்ப்பீங்க இல்லையா, அதனால் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லாஜிக்காக கட் அண்ட் ரைட்டாக அந்த தராசில் எடை போட்டு பார்க்குற மாதிரிலாம் கரெக்டாக வச்சு நிறுத்து பார்க்காதீங்க. சரியா? அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து பிஸ்னஸ் கிடையாது. ஓகே? கிவ் அண்ட் டேக் பாலிசி. அன்பை கொடுங்க, அன்பை பெறுங்க. அதுதான் இந்த கார்டு வழியாக சொல்கிறார். ஓகே யா, இந்த செல்லங்கள்லாம் நிறைய பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. உங்களுக்கு தேர்ட் ஐயில் அதாவது இன்ட்யூஷன் பவர்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். எஸ் எஸ், டூ வாட் ஃபீல் ரைட். உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க, அது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நான் இங்கே பார்த்துட்டே சொல்லிட்டேன்
உங்களுக்கு இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யுது. நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக பார்ப்பீங்க. அவங்களோட சைன் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. ஓகேவா? அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபர்தராக டேரோட் கார்டு மூலமாக என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் வழிகாட்டுதல் என்ன? நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க ரீயூனியன் பற்றி சொல்லுங்கப்பா. ரீயூனியன் நடக்குமா? நபர் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஓகே ஓகே எஸ், ரீயூனியனுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது செல்லங்களே. உங்கள் நபர்கிட்டேருந்து சீக்கிரமாக ஒரு தகவல் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. சில பேர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, விடோ அந்த மாதிரி இருப்பீங்க, இல்லைனா டிவோர்ஸ் ஆகியிருப்பீங்க. சடனாக இந்த இது மாறும் உங்களுக்கு. உங்களோட அந்த கர்ம வினைகள் தீருது. அதனால் உங்கள் நபர் உங்ககிட்ட பேசலாம். அவர் வந்து பேசினாலும் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாங்களாம். சில பேருக்கு ஆல்ரெடி அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த இது கலெக்டிவில் வருது இல்லையா? சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. உங்கள் நபர் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட் ரெண்டுமே கொடுக்கணும் அப்படின்றது உங்களோட இன்டென்ஷன். அதுக்கான அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து அவர் பண்ணுவார். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உங்கள் நபர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபீமேலுக்கு சொல்கிறேன் இல்லையா, உங்கள் நபருக்கு கிட்ஸ் இருக்கும். நீங்கள் டிவைன் கிட்ட ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டிவான பர்சன் வேணும்னு சொல்கிறது உங்களோட இன்டென்ஷன். கண்டிப்பாக சீக்கிரம் கூடிய விரைவில் உங்ககிட்ட அவர் வந்து அவரோட அன்பை வெளிப்படுத்துவார். சில பேருக்கு ப்ரப்போசல் மாதிரி தெரியுது இது வந்து. ஓகேவா? ரீயூனியன் இருக்குது. சில பேருக்கு வந்து நியூ ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகி டிவோர்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க. ஓகேவா? அவங்க ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த கம்யூனிகேஷன் நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு அதுலேயே இருக்கீங்க, அதுலேயே பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஒரு பிளாக் மேஜிக் காரணமாக, ஒரு கர்ம வினையின் காரணமாக உங்கள் லைஃப் வந்து ஸ்பாயிலாக இருக்கும். ஒன்று நீங்கள் விடோவாக இருக்கலாம், இல்லைனா டிவோர்ஸ் ஆகி வந்திருப்பீங்க. அது வந்து டெவில் எனர்ஜி காரணமாக வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கர்மா ரிலேட்டடான விஷயமாக கூட இருக்கலாம். ஓகே, அதனால தான் உங்களுக்கு இந்த இது. சில பேருக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து சில பிரச்சனைகள் போயிருக்கும், நடந்திருக்கும். அந்த பாஸ்ட் லைஃபோட ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஓகேவா? ரொம்ப யோசனையாக இருக்கீங்க. நிறைய கனவுகள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். கனவு மூலயமா சில சமிக்கைகள்லாம் வருது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அது வந்து நல்ல கனவுகளாக தெரியல உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்ரெட், உங்ககிட்ட நிறைய சீக்ரெட் இருக்கும். நீங்கள் வெளிப்படையாக எதையுமே யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் டிவைன் இதோட, அதாவது ஸ்பிரிச்சுவல் லைன்லேயும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் இருக்குது. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க செல்லங்களே. நீங்கள் இந்த ஃபீமேல் எனர்ஜி நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆழ்மன ரெக்கார்டு இருக்குது. பிளாக் மேஜிக் அந்த மாதிரியான விஷயங்கள், கர்ம வினையோட பாதிப்பு இதெல்லாம் இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் இந்த விஷயமா உங்களோட குருவை சரண்டர் பண்ணியிருக்கீங்க. குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு இந்த விஷயத்தில் திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஹீலிங் டைம். உங்கள் நபருக்கும் சரி, நீங்களும் சரி ஹீல் ஆகக்கூடிய டைம். சில பேர் வந்து நீங்கள் மெயில் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வேலையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் ஏன்னா குருவை சரண்டர் பண்ணி
அவர்கிட்ட நீங்கள் அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறீங்க. சில பேர் வந்து இனிஷியேஷன் தீட்சையெல்லாம் வாங்கி உங்களோட ஆறா சக்கராவெல்லாம் பவர் பண்ணிவிட்டு குருக்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் கற்றுண்டு நீங்கள் முன்னேறி போயிட்டுருக்கீங்க. ஒரு சில மெயில் எனர்ஜியும் தெரியுது, சில பேர் ஃபீமேல் எனர்ஜியும் நீங்கள் வந்து சரண்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்ல உங்கள் லைஃப் ஏன் இந்த பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நபருக்கும் உங்களுக்கும் சில பிரேக்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கு காரணம் ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஃபீமேல் எனர்ஜி தொடர்ந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் ஏதோ ட்ரபிள், இன்டைரக்டாக அவங்க ஏதோ ட்ரபிள் கொடுக்குறாங்க. அதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது இந்த டிவைன் பவர் தான். குருமார்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் உங்களால் அதை வந்து சரி செஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது, அதை நீங்கள் பவர் பண்ணணும். பவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இந்த சக்ஸஸ் கிடைக்கும். உங்கள் நபரோட ரீயூனியன் இருக்குது. திரும்ப திரும்ப இந்த ஃபீமேல் எனர்ஜினால் ஒரு பாதிப்புகள் இல்லாமல் உங்களை டிவைன் பாதுகாக்கும். இதெல்லாம் எனக்கு இன்றைக்கே நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கிடையாது. இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் நடக்கும். 1 இயருக்கு அப்புறமா தான், ஏன்னா ஸ்லோ ப்ராசஸ். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பி இந்த இப்போ வந்து ஹீலிங் பீரியட், உங்களுக்கான அந்த ஹீலிங் பீரியட், இந்த 1 இயர் வந்து ஹீலிங் பீரியட். ஓகே, இந்த ஃபீமேல் எனர்ஜி உங்களோட ப்ராப்பர்ட்டிக்காக அவங்க ரொம்ப நல்ல வெல் செட்டில்டாக இருக்கணும்னு கூட உங்கள் நபரை உங்ககிட்டேருந்து பிரிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து டிவைன் வந்து உங்களுக்கு உங்கள் நபரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் வீக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸை அட்ராக்ட் பண்ண முடியாது, இது தள்ளி போகும். அதனால் உங்களை நீங்கள் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏஞ்சல் இதுதான் சொல்கிறார், நீ வந்து சரண்டர் பண்ணியிருக்கல, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, உன்னை ஹீல் பண்ணிக்கோ. இந்த பீரியட் டைம் வந்து அந்த நபர் உங்ககிட்ட ரீஜாயின் பண்ணுறது, அந்த டைம் டியூரேஷன் இந்த 1 இயருக்கு நீ வந்து ஒன்று பொறுமையாக நிதானமாக வந்து அமைதியாக இருந்து உன்னை ஹீல் பண்ணிக்கோ. உனக்கான வழிகளை பாரு. கண்டிப்பாக உன் லைஃப் நீ எப்படி எதிர்பார்க்குறியோ அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்பை திரும்ப உனக்கு உன் லைஃப் வந்து நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எனக்கு ஒரு நியாயம் வேணும். கண்டிப்பாக அந்த நியாயம் தான் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், கிடைக்கும். கோபப்படாதீங்க, கோபதாபங்களை குறைங்க செல்லுங்களே. சில பேருக்கு வந்து உங்கள் நபரோட ரீயூனியன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கலெக்டிவ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சல் அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக உங்களோட அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க எல்லாமே சொன்னார். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ரீடிங்கில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்காக நிறைய ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோலாம் இருக்குது, அதில் கூட போய் பார்த்துக்கோங்க. சரியா? இது யார் யாருக்கு பார்க்கணுன்னு அவர் வந்து டிசைட் பண்ணாரோ அவங்களுக்கு ரீச் ஆகிடும். நான் அதெல்லாம் வந்து எதுவுமே இது பண்ணிக்கிறது கிடையாது. நீ எத்தனை பேருக்கு காமிக்கிறியோ அத்தனை பேருக்கு தான் அந்த பிராப்தம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் அதை டிவைன் இது பண்ணிக்குவாங்க, மேனேஜ் பண்ணிக்குவாங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதை ஒழுங்காக நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்கேஸ் அது மாதிரி இன்னும் எடுக்கலைன்னா யாராவது நல்ல குருமார்கள்கிட்ட போய்ட்டு அந்த வழிகாட்டுதலை வாங்குங்க, இனிஷியேஷன் வாங்குங்க, கிளாஸ் கற்றுக்கோங்க. அது ஏதாவது உங்களுக்கு இங்கே தேவைப்படுது, டிவைன் பாத்லேயே பண்ணிக்கிறேன்னாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணி செஞ்சுக்கோங்க. சரியா? சரி செல்லுங்களே, இந்த கலெக்டிவ் ரீடிங், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.